ஆர் விஜய் ஃபேன்ஸ் த ரீசன் ஃபார் தி ஃப்ளாப் ஆஃப் பராசக்தி? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு படத்துக்கு சக்ஸஸ் மீட் வச்சுட்டு சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறமா வந்து என் படம் வந்து இந்த ஃபேன்ஸ்னால தான் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு டைரக்டர் யாருன்னா இவங்க தான். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கே தெரியும், ஜனநாயகன் படம் வர வேண்டியது இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சென்சார் போர்டுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. படத்துக்கு சக்ஸஸ் மீட்டும் வைக்கிறீங்க, படம் ஃப்ளாப் ஆனால் அதுக்கு இன்னொரு ஃபேன்ஸ் தான் காரணம்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு திங், ஓகேவா, நம்ம வந்து எஸ்கே ஹேட்டர்ஸ் அண்ட் விஜய் அண்ணா ஹேட்டர்ஸ் இவங்களை பற்றி நம்ம பேச வேணாம், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பேசுவோம், ஓகேவா. இப்போது இதே சுதா கோங்கரா எடுத்த சூரரை போற்றும் சரி, இறுதி சுற்றும் சரி, ஓகேவா, ஒரு நல்ல ஹிட்டுன்னே சொல்லலாம். அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம்னு சொல்லலாம். அப்போலாம் வந்து எந்த ஃபேன்ஸும் வந்து அவங்களோட படத்தை ஃப்ளாப் பண்ணலை. ஒரு மூவியோட ஃப்ளாப்புக்கு வந்து இன்னொரு ஆக்டரோட ஃபேன்ஸ் தான் காரணம்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் ஆக்சுவலாக. படம் ஃப்ளாப் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து யாருக்கும் பெருசாக கனெக்ட் ஆகலை. அதுதான் ஆக்சுவல் ரீசன். நானும் படத்தை போய் பார்த்தேன், ஓகேங்களா. லைக் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் தான் போய் பார்த்தேன். சில இடங்கள் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லவ் போர்ஷன் ஆகட்டும், அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் சில இடங்கள் அந்த அண்ணன் தம்பி பாண்டிங், இந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப லேகிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ஒரு ஆடியன்ஸஸை வந்து உங்களால் என்கேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா லேக் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இறுதி சுற்றோ இல்லை வந்து சூரரை போற்றோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படங்கள்லையும் லேக் இருந்துச்சு. ஆனால் அந்த லேக் வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் வரும்போது அந்த லேக் பெருசாக நமக்கு தெரிஞ்சிக்கல. ஸோ இங்கே படத்தோட மெயின் கருத்து என்னென்னா, ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை தான் நீங்கள் காட்டணும், தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கீங்க, விச் இஸ் குட். அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு அங்கே தெலுங்கு வாழ்க, ஹிந்தியில் போயிட்டு ஹிந்தி ஜிந்தாபாத் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. நீங்கள் வந்து யூ வாண்ட் டு மானிட்டைஸ் யுவர் ஃபில்ம். ஸோ அதனால் வந்து யூ லைக் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எப்படின்னாக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கட்டுரை எழுத சொல்லுவாங்க. ஒரு 15 லைன்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜராஜ சோழனை பற்றி எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வரலாறு இருக்குது. ஆனால் வெறும் 15 லைன்ஸில் எழுதணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸாக எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் எழுதிட்டு பாக்கி விஷயங்கள்லாம் நம்மளால் எழுத முடியாது. ஏன்னா பிகாஸ் த கன்ஸ்டன்ட் இஸ் ஒன்லி 15 லைன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆஃப் இந்தி இம்போசிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதை ஃபுல்லாக காட்டாமல் அதில் ஒரு இன்சிடென்ட், அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இடங்களெல்லாம் லேக் ஆகிட்டு தான் வந்து இந்த படத்துக்கான ஃப்ளாப்பாக வந்து ஆக்சுவலாக ரீசனாக வந்து இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ஆக்சுவல் ரீசன். லைக் இதனால தான் படம் வந்து ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலையோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் வந்து படத்துக்கு வந்து ஆஃப்டர் 3 days நீங்கள் சக்ஸஸ் மீட்டும் வச்சுட்டீங்க, விச் இஸ் ஃபைன். சக்ஸஸ் மீட் லைக் இப்போலாம் நிறையா படங்களுக்கு அப்படி தான் 1 வீக்கில் லைக் 3-4 daysலேயே வந்து சக்ஸஸ் மீட்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து யாருமே எந்த குறையுமே சொல்லலை. பட் நீங்கள் என்ன சொன்னீங்க? காலையில் சக்ஸஸ் மீட் கொண்டாடிட்டு ஈவினிங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறீங்க. லைக் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஃபேன்ஸ் வந்து புல்லி பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ரீசெண்டாக லைக் தெர் இஸ் அ வீடியோ சர்ஃபேசிங் ஆன் தி இன்டர்நெட் விச் இஸ் லைக் ஃபார் இறுதி சுற்று வந்து ஒரு ஆக்சுவல் ரியல் ஸ்டோரி அப்படின்னும், அதோட ஒரிஜினலாக வந்து ஒரு பாக்ஸரோட லைஃப் ஸ்டோரி தான் நீங்கள் எடுத்தீங்க. பட் அவங்க வந்து அதுக்கான காம்பன்சேஷன் கேட்கும்போது அது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டினதாகவும் தெர் இஸ் அ வீடியோ இஸ் சர்ஃபேசிங் ஆன் தி இன்டர்நெட். அதை பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் லைக் அவங்க சொன்னது உண்மை தான். ஸோ அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன? லைக் நீங்களே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் வேர்ட், பட் ஸ்டில் நீங்கள் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். யூ ஆர் டூயிங் த ரவுடிசம் அண்ட் யூ ஆர் பிளேமிங் தி அதர் செட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் யுவர் இன்கேப்பபிலிட்டி ஆஃப் டேக்கிங் குட் சினிமா. இந்த மாதிரி சொல்கிறனால வந்து இது உங்களுக்கான பர்சனல் ஹேட் அப்படின்லாம் கிடையாது. லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த சூரரை போற்று அண்ட் இறுதி சுற்று லைக் போத் ஆர் லைக் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் டெக்கேடில் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து இந்த 2 படங்கள் இருக்கும். பட் இப்போ நீங்கள் எடுத்த பராசக்தி வந்து உங்களோட ஸ்டாண்டர்டுக்கே வந்து கொஞ்சம் கம்மியானதாக தான் இருக்குது. லைக் கேஸ்டிங்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்கே டிட் இஸ் பார்ட் வெல் அண்ட் ஜெயம் ரவி எக்ஸப்ஷனலி டிட் இஸ் பார்ட் வெல் அண்ட் ஸ்ரீலீலா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ஷி டிட் பர்ஃபெக்ட்லி வெல். பட்
அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக பிளெண்ட் ஆனாங்களா அந்த ரோலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. லைக் இவ்வளோ சொல்கிற நீங்களே வந்து அடுத்து இன்னொரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தீஸ் விஜய் ஃபேன்ஸ் வில் சப்போர்ட் யூ. லைக் ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவங்க கூட நீங்கள் கிளாஷ்க்கு பொங்கல் கிளாஷ்க்கு வந்து படத்துக்கு வந்தீங்கன்றதுனால லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வரல, அது வேறு விஷயம். பட் வந்தீங்கன்றதுக்காக தே ஆர் நாட் மேக்கிங் யுவர் ஃபில்ம் ஃப்ளாப். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே திஸ் டைம். ஸோ சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் படம் எடுத்திங்கன்னா நீங்கள் ரவுடிசம் பண்ணுறாங்கன்னு சொல்கிற இதே விஜய் ஃபேன்ஸ் அந்த படத்தை வந்து தே வில் செலிப்ரேட். ஓகே, இட்ஸ் த கண்டென்ட் மேட்டர்ஸ் அ லாட். லைக் இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ். ஓகேவா, அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த படம் வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கே செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட். அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக வந்து யாரோட எஸ்கே ஹேட்டராகவோ இல்லைனா வந்து விஜய் அண்ணா ஹேட்டராகவோனா நான் இந்த வீடியோவை ஐம் நாட் போஸ்டிங் இட். ஐம் போஸ்டிங் இட் ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் வீடியோ, மேம், you are a great director, don't do these kind of things like இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம். லைக் தேர் ஆர் ஈவன் ஹியூஜ் டேரக்டர்ஸ் லைக் சங்கர் சார் எடுத்துக்கோங்க. ஹீ கேவ் அ ஃப்ளாப் பட் ஹீ நெவர் செட் லைக் இந்த செட் ஆஃப் ஃபேன்ஸ் தான் காரணம், இதனால தான் என் படம் ஃப்ளாப் ஆச்சு. நோ. ஈவன் மணிரத்னம் சார் ரீசெண்டாக எடுத்த படம் ஃப்ளாப் பட் he didn't even say a word. ஓகே, லைக் இவங்க தான் காரணம் இல்லை இந்த ரீசனால் தான் என் படம் போச்சு. நோ, இட்ஸ் அபவுட் மீட்டிங் தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பிகம் எ பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ அதெல்லாம் பேச வேணாம். சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னாக்கா, நோ ஒன் கேன் மேக் அ ஃபில்ம் அ ஃப்ளாப் ஆர் அ ஹிட். தெர் ஆர் ஃபில்ம்ஸ் லைக் ஆடியன்ஸஸ்னால ரொம்ப பெருசாக வரவேற்கப்படாமல் இருந்திருக்கே தவிர எந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸஸும் இன்னொரு ஆக்டரோட படம் வந்து ஃப்ளாப் ஆகணும்னு சொல்லிட்டு நோ ஒன் வில் ஒர்க் ஆன் தட். ஆக்சுவலி எஸ்கே சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்க, எஸ்கே அண்ணாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் படத்துக்கு நிறைய பேர் போனாங்க தான். நான் வாட்ச் பண்ண தேட்டரில் லைக் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் லைக் நான் போன ஷோ. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அதர் ஃபேன்ஸ். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் எடுக்கும்போது சேம் விஜய் ஃபேன்ஸ் would have supported you. பட் நீங்கள் இந்த வேர்ட் சொன்னதுக்கப்புறம் லைக் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல படமே கொடுக்குறீங்க அப்படின்ற பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்ஸ் இருந்திருக்கும். இந்த இப்போ நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் வந்து அவங்களால வந்து இஃப் தே ரிமெம்பர் தட் அப்போ வந்து தட் மைட் பேக் ஃபயர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதும் ஃப்ளாப் ஆகிறதும் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன், இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. தெர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ் அண்ட் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.